வர வர இந்த எலி பைப்புல தொல்லை தாங்க முடியலங்க. ஒட்டுமொத்த வீடியுமே அவன் கண்ட்ரோல தான் வச்சிருக்கான். எந்த சந்து பொந்துக்குள்ள பார்த்தாலும் அவன் அடையாளம் தான் இருக்கும். அது என்னடா அவன் அடையாளம் கேறீங்களா? வேற என்ன, எலி புழுக்கத்தான். பசிக்காகவும் ருசிக்காகவும் வீட்டுல இருக்க பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டு இருந்தவன் இப்ப காருக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கான். என்ன பிளான்ல வச்சிருக்கான்னு தெரியல. ஏசி வெண்ட் வழியா வந்தவன் ஏசி ஃபிட்டர்ல கக்கா போயிருக்கான். சப்போஸ் பயபோல இதை தாண்டி உள்ள வந்துச்சுன்னா காரு சீட்டெல்லாம் சும்மா பஞ்சு பஞ்சா பறக்க வச்சிருவான்னு சொன்னதும் அதுக்கு பயந்துக்குன்னு காரை சுத்தி இருக்கிற எல்லா வெண்ட்லயும் இந்த மாதிரி இரும்பு மெஷ்ஷை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இரும்பு வலை பாதுகாப்புலாம் அவனை தடுக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒரு வெறி பிடிச்ச எலியை எதாலையும் தடுக்க முடியாது. அவன் இரும்ப கூட கடிப்பான். உங்க வீட்டுல இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச எலி இருந்துச்சுன்னா அதுகிட்ட இருந்து காரை காப்பாத்துறதுக்கு காரை சுத்தி இருக்கிற ஏசி வெண்ட் எல்லாம் இந்த மாதிரி வலை அடிச்சு வச்சுக்கோங்கப்பா. என்ன ஒண்ணு, நம்மளால இன்டீரியர் தான் பாதுகாக்க முடியும். வெளியில இருக்க இன்ஜினியருக்கு தலைவர் வந்துட்டு போறத நம்ம தடுக்க முடியாது. காரை சுத்தி ஒட்டுமொத்தமா வலை அடிக்கிறதுக்கான செலவு 1400 ரூபாய். கொஞ்சம் அதிகம் தான், பட் இருந்தாலும் என்ன பண்றது, இன்டீரியரை பாதுகாக்கணும் இல்லையா? ஓகே டியர்ஸ், வட்டா, பை பாய்.